8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 8ஓட கண்டினியூஷன் பார்ட் 1 வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இது பார்ட் 2 சந்திரயான் 2. ஸோ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து 2023 நம்ம அனுப்பினது வந்து சந்திரயான் 3. ஸோ சந்திரயான் 2 பற்றி இப்போ பார்த்துட்ருக்கோம். சந்திரயான் 2 வந்து 2019 வந்து அனுப்பியிருக்காங்க. ஆர்பிட்டர், லேண்டர், உளவி. இது வந்து இப்போ சந்திரயான் 3ல் அனுப்பின அதே மாடல் தான். ஆர்பிட்டர், லேண்டர், உளவி 3 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது சவுத் சைடை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நிழல் படிந்தே இருக்கிறதுனால அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நிலவை சுற்றி வர்றதுக்காக கர்நாடகாவில் பைப்பாலு அப்படின்ற இடத்துல இருந்து இந்திய ஆழ்நிலை விண்வெளி வலயத்துடன் இந்தியன் டீப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து அதுக்கு மேலே நிலை நிறுத்துறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து தரை இறங்கி உடனே வந்து தகவல் பரிமாற்றம் செய்கிற பிளானில் வந்து இருந்திருக்கு. அதுக்கு பேர் விக்ரம் அப்படின்னு வச்சுருக்காங்க. தரையிறங்கி லேண்டருக்கு வந்து பேர் வந்து விக்ரம் அப்படின்னு வச்சுருக்காங்க. உளவினா அறிவு, பிரக்யான் அப்படின்ற சான்ஸ்கிரிட் நேம் வந்து வச்சுருக்காங்க. 6 வீல் இருக்க ரோபோ வந்து அதில் இறங்கி சந்திரயான் 2 வந்து ஆராய்ச்சி பண்ணோம். 2019 நிலவின் வட்டப்பாதைக்குள்ளே என்ட்ராயிருக்கு. செப்டம்பர் 7 வந்து என்ட்ராயிருக்கு. அது போக வந்து அது 11 கிலோமீட்டர் வந்து ஃபுல் வந்து அதில் அங்கே ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அடுத்து கான்டாக்டை வந்து இழந்திருக்கு. அடுத்து புவியின் ஒரே இயற்கையான துணைக்கோள் எது அப்படின்னா வந்து அது நிலவு தான். எர்த்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா 3,84,400 கிலோமீட்டர். ஸோ 3,84,400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. டயமீட்டர் பார்த்திங்கன்னா 3,4,7,4. இது வந்து நிலவு அப்படின்னா 3 லெட்டர் இருக்கா. ஸோ 3 தான் இருக்குது ரெண்டுமே. அடுத்து 3ல் வந்து வளிமண்டலம் இருக்கானா, வளிமண்டலம் இல்லை. 3 வந்து தானாக ஒளிராது. சன் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி தான் வந்து ஒளிருது. தன்னைத்தானே மற்றும் புவியை சுற்றும் காலம் ஒன்றா தான் இருக்குது. அதனால தான் வந்து நம்ம நிலவோட ஒரு பக்கத்தை மட்டும் தான் பார்க்க முடியுதுன்றாங்க. அடுத்து நாசா. அமெரிக்காவில் வந்து வாஷிங்டன் 1958 வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து 10 மையங்கள் மூலம் பணி செவ்வாய்க்கு வந்து உளவி வந்து அனுப்பியிருக்காங்க. புதன், வியாழன், சனி எல்லாத்துக்குமே அனுப்பியிருக்காங்க. செவ்வாய்க்கு அனுப்பியிருக்காங்க, புதனுக்கு அனுப்பியிருக்காங்க, வியாழனுக்கு அனுப்பியிருக்காங்க, சனிக்கு அனுப்பியிருக்காங்க. அடுத்து மெர்க்குரி, ஜெமினி, அப்பல்லோ இதெல்லாம் வந்து திட்டம் அவங்க அனுப்புனது. ஸோ அமெரிக்காவில் இருக்கிற வாஷிங்டனில் 1958 ஸ்டார்ட் பண்ணது வந்து 10 மையங்கள் மூலம் பணி செஞ்சு செவ்வாய்க்கு ஒரு உளவி அனுப்பியிருக்காங்க. செவ்வாய்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு உளவியை அனுப்பியிருக்காங்க. அது போக புதன், வெள்ளியை மட்டும் தான் விட்டு வச்சுருக்காங்க. புதன், வியாழன், சனி இதுக்கெல்லாம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. மெர்க்குரி, இவங்க என்னென்ன பிளான், மெர்க்குரி, ஜெமினி, அப்பல்லோ இதெல்லாம் வந்து அவங்க பிளான். நிலவுக்கு அனுப்புறது அப்பல்லோ. ஸோ மெர்க்குரி, ஜெமினி, அப்பல்லோ அப்படின்ற திட்டம்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. சன் ஃபேமிலி வந்து எல்லா ரோபோட்டிக் விண்கலம் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ வந்து அதாவது சூரிய ஃபேமிலியில் இருக்க எல்லா கோளுக்குமே ரோபோட்டிக் விண்கலத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனுப்பியிருக்காங்க. ரோபோட்டிக் விண்கலம் ஸோ வந்து அனுப்பியிருக்காங்க. இதனால் வந்து நாசாவோட தொழில்நுட்பம் புகை உணர்வி முதல் மருத்துவ பரிசோதனை வரை நிறைய புகை உணர்வி, அதாவது வந்து ஸ்மோக் டிடெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த மாதிரி இதெல்லாம் அனுப்பிச்சு சேட்டலைட் அனுப்பிச்சு அந்த அந்த டெக்னாலஜி வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ புகை உணர்வி அந்த டெக்னாலஜி. அதுக்கப்புறம் வந்து மருத்துவ பரிசோதனையில் வந்து நிறைய டெக்னாலஜி இதனால் டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்பல்லோ விண்வெளி திட்டம் தான் வந்து நாசாவோட மிக ஃபேமஸானது. நிலவில் தரையிறங்குது. அப்பல்லோ 8 ஒன்று, அப்பல்லோ 11 வந்து குறிப்பிடத்தக்கது. அப்பல்லோ 8 வந்து மனிதர்களை வந்து அனுப்பியிருக்காங்க. அப்பல்லோ 8லேயே மனிதர்கள் அனுப்பியிருக்காங்க. ஆனால் மனிதர்கள் தரையிறங்கினது எப்போனா அப்பல்லோ 11 போய் தான். 1969 ஜூலை 20 நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து தலையிறங்கியிருக்காரு. அப்பல்லோ 11 பயணித்த நீல் ஆம்ஸ்ட்ராங். வேறு யார் கூட போனால் புஷ், ஆல்ட்ரின், புஷ் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மைக்கேல் காலின்ஸ். ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங் நமக்கு தெரியும். அடுத்து புஷ்ஷின் பேர் வந்து நமக்கு தெரியும் கண்டிப்பாக. அடுத்து மைக்கேல், அவரும் வந்து காலின்ஸ், அவரையும் கால் வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் ஃபஸ்ட்டு வச்சார். அடுத்து புஷ், அடுத்து வந்து மைக்கேல் காலின்ஸ் கால் வைக்க பார்த்துருக்காரு, ஆனால் வைக்கல. கல்லையும் வைக்கல, காலையும் வைக்கல. இஸ்ரோவுடன் நாசாவோட பணி இது ரெண்டும் சேர்ந்து நிசார் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாயிருக்கு. நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டலைட்டில் விண்ணில் அனுப்பிச்சிருக்காங்க. செயற்கைக்கோள் ஆராயும் திட்டம் வந்து ஒப்பந்தமாகிருக்கு. செவ்வாய்க்கோளை நம்ம நாடு வந்து இந்த மாசில் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஸோ செவ்வாய்க்கோளுக்கு ஆராயும் திட்டம் ஒப்பந்தமாகிருக்கு. நாசாவில் இந்தியன்ஸ் யார் இருந்திருக்காங்கன்னா கல்பனா சாவ்லா பற்றி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து சுனிதா வில்லியம்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. கல்பனா சாவ்லா வந்து பஞ்சாப் கர்னால் அதை சேர்ந்தவங்க.
1988 நாசா வந்து 1997 வந்து கொலம்பியா விண்வெளி திட்டம் வந்து உருவாகிருக்கு. முதல் பெண் விண்வெளி வீராங்கனை 88 சேர்ந்துருக்காங்க. 97 கொலம்பியா விண்வெளி திட்டம் முதல் பெண் விஞ்ஞானி விண்வெளி வீராங்கனை அப்படின்னு பேர் பெற்று அங்கே அனுப்பியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டாங்க. 2வது கொலம்பியா விண்வெளி பயணத்தில் தான் வந்து அவங்க இறந்து போயிருக்காங்க. கொலம்பியாவில் போன 2ல் முதல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டாங்க. 2வது கொலம்பியாவில் தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. கல்பனா புவி வட்ட பாதையில் வந்து 10.4 மில்லியன் மைல்ஸ் பயணம் செஞ்சுருக்காங்க. 10.4 மில்லியன் மைல்ஸ் பயணம் செஞ்சுருக்காங்க. 372 ஹவர் வந்து விண்வெளியில் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து 10.4 மில்லியன்னா வந்து 10 out of 10 அவங்களுக்கு கொடுத்துடலாம். கல்பனா சாவ்லாவுக்கு 10.4 மில்லியன் மைல்ஸ் பயணம் செஞ்சுருக்காங்க. 372 ஹவர் வந்து விண்வெளியில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அடுத்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து 65 வந்து பான். இவங்க கிட்டத்தட்ட அடுத்தடுத்து அவங்க 62 பானு, இவங்க 65 பானு. 98 வந்து இவங்க ஜாயின் பண்ணுறாங்க. இவங்க ஜாயின் பண்ணி ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் இவங்க 98 தான் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண் அப்படின்னு 2018 இவங்களுக்கு இது கொடுக்குறாங்க. எவ்வளோ நேரம்? 50 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ் அவங்க வந்து நடந்திருக்காங்க. அவங்க வந்து இருந்திருக்காங்க, பட் இவங்க தான் வந்து நடந்திருக்காங்க. 50 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ் நடந்திருக்காங்க. 7 விண்வெளி பயணம் பண்ணியிருக்காங்க. 7 முறை விண்வெளி பயணம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செவ்வாயில் வந்து மனிதர்களை அனுப்புகிற பிளான்லையும் அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ராக்கெட் தன் நிறையில் ஒரு பாதி வெளியேற்றி அதனால் கிடைக்கும் உந்து விசையை வச்சு தான் மேலே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரயான் வந்து ஒரு நிலவு வாகனம். சந்திரயான் 1 வந்து வெற்றி பெற்றுச்சு. அதனால தான் வந்து செவ்வாயில் ஆளில்லா அது வந்து 2013 நவம்பர் 15 வந்து அனுப்பியிருக்காங்க. சந்திரயான் 1 வெற்றிக்கு அப்புறம் சந்திரயானுக்கு அனுப்பணும், இப்போ செவ்வாய்க்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளில்லாத வந்து 2013 அனுப்பிச்சிருக்காங்க. பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி வந்து ராக்கெட்ஸு, அது வந்து சேட்டலைட்ஸ் கிடையாது. இது ரெண்டும் வந்து ராக்கெட்ஸ், சேட்டலைட்டில் அனுப்புறதுக்கான ராக்கெட்ஸு. இது ரெண்டும் இந்தியாவில் இருக்க ஃபேமஸான 2. அடுத்த வீடியோவில் அடுத்த யூனிட் பார்க்கலாம்.